ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, காந்தி ஜெயந்திக்கு ஒரு பேனர் எடிட் பண்ணிங்க நிறைய பேர் டெலிகிராம் சேனல்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதுமாரி காந்தி ஜெயந்திக்கு ஒரு பேனர் டிசைன் பண்ணி போடுங்களான்னு. போன வீடியோ நம்ம எதை பற்றி போட்டிருந்தோம்னா, நம்ம ருத்ரதாண்டவம் மூவிக்கு பேனர் எடிட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா மேலே கார்ட்ஸில் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் நீங்கள் எடிட்டிங் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பிக்சார்ட் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சார்ட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. பிக்சார்ட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் ஆப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. கீ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெலிகிராம் சேனலோட ஐடி. நீங்கள் போய்ட்டு அதை ஜாயின் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிங்க எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் கலர் பேக்ரவுண்ட்ஸில் போய்ட்டு நம்மளுக்கு அந்த எரேசர் ஃபார்மெட்டில் ஃபஸ்ட் ஒன் இருக்கும். அதை எடுத்துங்க. எதுக்கு நான் அதை எடுக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு ஃபோட்டோ ஹெச்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதில் எடிட் பண்ண கற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இப்போ நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்குது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ இப்போ அந்த சைஸை நம்ம சூஸ் பண்ணிப்போம். நான் 16:9 ரேஷியோ அந்த சைஸில் தான் நான் எடிட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் அந்த சைஸை சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி எடுத்துகிட்டு உடனே நம்மளுக்கு ஃபோன் ஃபுல்லாக ஆயிரும். அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு பிளாக் கலர் பேஜ் எடுத்துங்க. இந்த பிளாக் கலர் பேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதை நீங்கள் டிக் ஐக்கான் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக இப்படி அழகாக தெரியும் பிளாக் கலரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு திருப்பி நம்மளுக்கு எந்தெந்த இமேஜ் தேவை அந்தந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தோணி இந்த இமேஜ் எடுத்து க்ராப் பண்ணிப்போம். க்ராப் பண்ணிவிட்டு காந்தி ஜெயந்தின்னு இருக்குது, அதை மட்டும் எடுத்துப்போம். காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள் அதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துப்போம். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே டிக்கெட் கணக்கு அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிங்க. ஏன்னா நான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ எதுவுமே தெரிய மாட்டேது எல்லாம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம இருக்கிறதுனால ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேஜ் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரேமுக்கு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒயிட் கலர் பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டோன்னே அந்த ஃபோட்டோலாம் செட் பண்ணிட்டோன்னே அதை எரேஸ் பண்ணுறோம், அதை டெலிட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு டிக்கெட் எனக்கு கொடுத்துடாதீங்க. இதுமாரி கரெக்டாக அந்த இமேஜ் மட்டும் செட் பண்ணுறது வரைக்கும் அந்த ஒயிட் கலர் பேஜ். அதனால் நீங்கள் கரெக்டாக இது வரைக்கும் செட் பண்ணிங்க. எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அதை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டிங் பேஜை நம்ம காந்தி ஜெயந்தின்னு இருக்குதுல்ல அந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்ட சைடு லெஃப்ட் சைடு பார்த்த மாரி அந்த காந்தியை செட் பண்ண போகிறோம். இதுதான் ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த இன்னுக்கு மேலே இதை செட் பண்ணிப்போம். கரெக்டாக இன்னுக்கும் ஏக்கும் மேலே இருக்குது அந்த இடத்துல செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த மேலே கரெக்டாக இதை செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஏன்னா மூவ் டவுன் போனீங்கன்னா அந்த பின்னாடி இமேஜுக்கு நம்மளுக்கு வரணும். அந்த இமேஜை டச் பண்ணால் அந்த இமேஜ் பின்னாடி போனால் தான் அந்த இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூவ் அப்பு மூவ் டவுனு டூப்ளிகேட் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஃப்ரீ ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு தேர்ட் ஒன்னை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்படி சூஸ் பண்ணுறோன்னே கரெக்டாக இதுமாரி இருக்கும். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கரெக்டாக தெரிகிற மாரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸை கூட சின்னதாக்கிட்டு அந்த ஃபாண்ட்டு மேலே கூட வரலாம். இதுமாரி நம்ம செட் பண்ணிப்போம். ஃபுல்லாக மூவ் டவுன் கொடுத்துடாதீங்க. கரெக்டாக நீங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கரெக்டாக செட் பண்ணிங்க சைஸ். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைஸில் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ செட் பண்ணுறோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம அந்த ஒரு சக்கரம் இமேஜ் எடுத்துப்போம். இந்த அசோக சக்கரம் இமேஜ். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டு தான் செட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஒயிட் கலர் பேஜை அதை டெலீட் பண்ணுறோம். இந்த எடுத்துகிட்டோன்னே இப்போ இந்த சைஸை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருங்க. இந்த சைஸை கரெக்டாக வச்சுட்டு இந்த காந்திக்கு பின்னாடி இருக்கிற மாரி கரெக்டாக செட் பண்ணிக்க அந்த சக்கரம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே வேறு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு
இப்போ நம்ம எப்படி எரேஸ் பண்ணுறோன்னு அதை மட்டும் பாருங்கள். பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த காந்தத்தை அந்த எரேஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மூவ் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எரேசரில் போயிட்டு ஆட்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு சைஸை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடில் எடுத்துன்னு வந்துருங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து எரேஸ் பண்ணின்னு போங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு அந்த பார்டர் தெரியாமல் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் கரெக்டாக சுற்றி எரேஸ் பண்ணிங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட் சைடில் அந்த பாக்ஸ் பேஞ்ச் மாரி அது தெரியும். அதனால் அதை ஃபுல்லாக கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. இந்த ஸ்டாண்டிங் இமேஜுக்கு பேக்கில் எதுவுமே தெரியாத மாரி கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் கார்னரில் டிக்கை கணக்கும் அதை கொடுத்துட்டு அப்படியே விழுந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் இமேஜ் இருக்குது நம்ம சூஸ் பண்ணோம்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு போய்ட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எரேஸ் பண்ணிங்க திருப்பியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி எரேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆட்னஸ் 0 குறைச்சிருங்க. சைஸை ஃபுல்லாக வச்சுட்டு அப்சசிட்டியை ஒரு 44 அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இதுமாரி கரெக்டாக அப்படியே மேலே தெரியாத மாரி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி கொடுத்தோம். அது கொடுத்துருக்கீங்கன்னா நம்மளுக்கு பழைய மாரியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டு இப்போ லைட்டாக தெரிஞ்சால் போதும். அதனால் நம்மளுக்கு அது பிளாக்கு அண்டு இந்த கலரு இந்த பேஞ்சிங் கிடச்சா போதும். அதனால் நீங்கள் அது மேலேயே கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பிரைட்டாக தெரியணும் அவசியம் இல்லை. இதுமாரி நம்ம எவ்வளோ தேவையான சைஸை எரேஸ் பண்ணுறோன்னா மேலே ஒரு டிக்கை கன் இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் அழகாக செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திருப்பி ஆடே ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம இந்தமாரி ஒரு இமேஜ் எடுத்துப்போம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணுறங்க. செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஃபுல்லாக மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி அழகாக டிஸ்பிளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது எரேஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு இதுமாரி விட்டோன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பிளாக் கலரில் தான் இமேஜ் பேக்ரவுண்ட் வேணும். அதனால் நம்ம இதுமாரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு சைஸ் 100 வச்சுருங்க. அப்சசிட்டி எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுமாரி கரெக்டாக நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு அந்த கார்னரில் நல்லா டார்க்காக எரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே அந்த டேட்டு போடுறதுக்கு. அதனால் கரெக்டாக நீங்கள் எரேஸ் பண்ணிட்டோன்னே இதுமாரி சுற்றி கரெக்டாக எரேஸ் பண்ணுறங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சசிட்டி ஒரு 30 வச்சுங்க. 30 வச்சுட்டு அது மேலே எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த கலரும் லைட்டாக மிங்கிளான மாரி கலர் தெரியும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அதுமாரி கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு எங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே ரீஸ்டோர்னு ஒரு ப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் திருப்பியும் அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இது செட் ஆகிடுச்சு. மேலே டிக்கை கேனை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த காந்தி ஜெயந்தி அதை இன்னொரு வாட்டி திருப்பி எடுத்துட்டோன்னே நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்கும். அதை எடுத்துட்டோன்னே லெஃப்ட் சைடில் அந்த புக் அடிக்க வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு 3rd ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு 2வது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம October 2 அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதேமாரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டயலாக்கை செட் பண்ணி எடுத்துப்போம். அந்த டயலாக்கை இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம். அதையும் மேலே டிக்கை கேனை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயலாக்கை நான் ரைட் சைட்லேயும் இதை லெஃப்ட் சைடும் செட் பண்ணுற மாரி ஒரு ஐடியா இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிப்போம். கொஞ்சம் பெருசாக கூட ஆக்கிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நான் மேலே ரைட் சைடு மேலே கரெக்டாக செட் பண்ணிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த டேட் அழகாக தெரிகிற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுறாங்க. இது பார்க்கறதுக்கு பிளாக்காக இருக்குது. எது காரணத்துன்னு தெரில. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் பார்டர் எதுவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இதை எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பார்த்தோன்னா பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குறதுக்கு மேலே கொஞ்சம் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 2 பக்கமும் கரெக்டாக நம்மளுக்கு அழகாக தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு சன்செட் இமேஜ் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனால் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதில் ஸ்க்ரீனு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஸ்டாண்டிங் இமேஜுக்கு பின்னாடி இதை செட் பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஜூம் பண்ணிங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை ஒரு டூப்ளிகேட் கூட பண்ணிவிட்டு இதை கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது பின்னாடி அழகாக ஒளிவட்டமே தெரியும். அதனால தான் அந்த இடத்துல செட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் கூட பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கார்னரில் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது இந்த பின்னாடி கூட செட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுமாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு பின்னாடி அதை கரெக்டாக செட் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அதுக்கு மூவ் டவுன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே இதுமாரி நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா அது அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைடும் அந்த ஒளிவட்டம் மாரி அழகாக தெரியும். அதனால் நீங்கள் கரெக்டாக இதுமாரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா
இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்டாண்டிங் இமேஜ் எடுத்தோம்னா அந்த இமேஜ் எடுத்துங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எடுத்துகிட்டு டூப்ளிகேட்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனாக, அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு 2 இது காந்த மாரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா எஃப்எக்ஸ்எஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண இமேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கின்னு அமௌண்ட்டை ஃபுல்லாக 0 கொடுத்துருங்க. நம்மளுக்கு இப்போ பிளாக் கலரில் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையானது ஒயிட் கலரு. திருப்பி எஃப்எக்ஸ்எஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கலர்ஸ் ஆப்ஷன்லேயே நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி ஒரு ஒயிட் கலர் பேஞ்சு கிடைக்கும். இதை எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு பின்னாடி அதை கரெக்டாக நம்ம செட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. இப்போ மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பேக்கில் போயிடும் அந்த இமேஜ். பேக்கில் போயிட்டோன்னே அதை ரைட் சைடில் கொஞ்சம் நம்மளுக்கு ரைட் சைடில் அந்த பார்டர் மாரி தெரிஞ்சால் போதும். அதனால் ரைட் சைடில் நீங்கள் அதை செட் பண்ணிங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எரேசர் ஆப்ஷன் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போயிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதை எடுத்தோடனே கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஏன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு ஒரு பார்டர் மாரி தெரிஞ்சால் அது மேலே ட்ரா பண்ண மாரி ஒயிட் கலர் தெரிஞ்சால் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சைஸை ஆண்ட்னஸை ஃபுல்லாக 100 வச்சுருங்க. சைஸ் அதே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் அழைச்சிருங்க. ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணுறங்க. இதுமாரி எரேஸ் பண்ணிட்டோன்னே இந்த சைடு கால் இமேஜில் இப்போ எப்படி எரேஸ் பண்ணணும்னா அந்த திருப்பி எரேசர் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஆண்ட்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்சசிட்டி கூட கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதுமாரி லைட்டாக அது மேலே ட்ரா பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அழகான எரேஸ் பண்ண மாரி கிடைக்கும். பார்க்குறதுக்கே இப்போ நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் பேஞ்சில் ஒரு தனியாக பார்டர் மாரி அழகாக கிடைக்கும். இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 இமேஜுக்கு மேலே ஆட் பண்ண முடியாதுன்னு ஒரு நண்பர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் ஃபோட்டோ கொடுத்தா லிமிட்டட் ஃபார் நோ ஐட்டம்ஸ் காட்டுது. இதுமாரி நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும். நம்மளுக்கு தேவையான இமேஜை நம்ம செட் பண்ணுறோன்னா மேலே டிக்கை கேனை கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டோன்னே நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு பிக்சர் டேப்பில் நம்ம 10 இமேஜுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை டிக்கை கேனை கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம மீறி 10 இமேஜுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த டிக்கை கேனை கொடுத்துட்டோன்னே மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி சிம்பிள் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இமேஜ் எடுத்து க்ராப் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம மேலே யார் ஃபோட்டோனா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்செட் இமேஜை பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். இந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு பெருசாகவே தெரிஞ்சால் பரவாயில்ல. இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்செட் இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி அதை செட் பண்ணுறங்க. பேக்கில் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த பிளாக் கலரு பேக்ரவுண்டு வேறு, இந்த சன்செட் இமேஜ் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அருமையாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதை மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஏன்னா அது நம்மளுக்கு சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிச்சிங்க. நம்மளுக்கு எட்டுக்கு பின்னாடி நல்லா தெரிஞ்சால் பரவாயில்ல. நம்மளுக்கு வேறு எங்கன்னா இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் எட்டுக்கு பின்னாடி மட்டும் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு நான் இந்த இடத்துல கரெக்டாக மேலே பாட்டமில் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேறு யார் இமேஜ்னா ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி உங்களுக்கு என் ஃபோட்டோ இல்லாமல் தனியாக உங்களுக்கு டிசைன் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் நண்பா. நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்கள் ஃபோட்டோ அப்புறம் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிசைன் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது நண்பா. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிப்போம். எல்சி லைஃப் கிரியேஷன், அதுக்கப்புறம் யூடியூப் லோகோ, இன்ஸ்டாகிராம் லோகோ, டெலிகிராம் சேனலோட லோகோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இங்கே பிளாங்காக இருக்குது. அதனால் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ ஒரு காந்தி ஜெயந்திக்கு பேனர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் கலர் பட்டன் இருக்கும், தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கானை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துக்கிறேன். நீங்கள் போய்ட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்தது எந்தமாரி வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க நண்பா.